தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் 5 லட்சம் பக்தர்கள் வருகை. முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் 16 ஆண்டுகளுக்கு பின் இன்று காலை 6:22 மணியளவில் மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. அதே நேரத்தில் கோவில் விமான தளத்தில் உள்ள மூலவர், சண்முகர், வள்ளி தெய்வானை, பெருமாள், நடராஜர் கோபுர கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. பின்னர் அனைத்து பரிவார மூர்த்தி சுவாமிகளுக்கும் கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் தமிழ் வேதங்கள் ஓதப்பட்டன. குடமுழக்கு விழா நடைபெற்ற போது வானில் கழுகு ஒன்று வட்டமிட்டு கொண்டு கோயிலின் ராஜகோபுரத்தின் மீது வந்து அமர்ந்தது. அது அங்கிருந்த பக்தர்களை மிகவும் உற்சாகப்படுத்தியது. முருகனே வந்ததாக பரவசமடைந்தனர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற பக்தர்களின் கோஷம் விண்ணை பிளந்தது. கும்பாபிஷேகம் முடிந்த பின்னர் 20 ட்ரோன்கள் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் சேகர்பாபு, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதேபோன்று திருவாவடுதுறை ஆதீனம், தர்மபுரம் ஆதீனம் ஆகியோர் கலந்து கொண்டனர். அறுபடை வீடுகளில் ஒன்றான நம்முடைய திருப்பரங்குன்றம் அருள்மிகு முருகர் திருக்கோயிலில் வருகின்ற 14ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணியில் பெருந்திட்ட வரைவு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு 20 நாட்களில் திருமண மண்டபங்களை அந்த திருக்கோயிலில் திறந்து வைக்க இருக்கின்றோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் மருதமலை திருக்கோயிலுடைய குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் வடபழனி முருகர் கோவிலே குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் சுவாமி மலையிலே பக்தர்களுக்கு 100 படிகள் ஏறி சென்று தரிசனம் செய்கின்ற நிலை இருப்பதால் மூத்தோர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் சிரமப்படுவதால் அங்கே மின்தூக்கி பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மருதமலையிலும் மின்தூக்கி பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அறுபடை வீடு அல்லாத முருகன் திருக்கோயில்களுக்கு இதுவரையில் 143 திருக்கோயில்களுக்கு ரூபாய் 284 கோடி ரூபாய் செலவில் 609 பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 124 முருகர் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கை நடத்தி முருகருக்கு பெருமையிலும் பெருமை சேர்த்த ஆட்சி இந்த ஆட்சி என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். விளையாட்டு காட்டும் முதல்வரை உணவு படியை 5000ஆக உயர்த்துங்க, அண்ணாமலை காட்டம். தமிழகத்தில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக செயல்படும் அனைத்து அரசு விடுதிகளும் இனிமேல் சமூக நீதி விடுதிகள் என அழைக்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். மாணவர்களுக்கு நல்லது செய்யாமல் விடுதிகளின் பெயரை மாற்றி முதல்வர் விளையாடிக் கொண்டு இருக்கிறார் என பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவரது அறிக்கை: தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மாணவர் விடுதிகள் முறையான பராமரிப்பு, தரமான குடிநீர், சுத்தமான கழிப்பறை வசதிகள் இல்லாமல் பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளன. மாணவர்கள் இதுபற்றி பலமுறை புகார்கள் தெரிவித்தனர். அரசு நடத்தும் 1331 விடுதிகளில் 98,909 மாணவ மாணவியர் தங்கி படித்து வருகின்றனர். அவர்களுக்கு உணவு செலவாக 142 கோடி ரூபாய் செலவிடப்பட்டு உள்ளது என திமுக அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி பார்த்தால் சராசரியாக ஒரு மாணவருக்கு ஒரு நாளைக்கு 39 ரூபாய் மட்டுமே உணவுக்காக செலவிடப்படுகிறது. ஆனால் ஒரு மாணவருக்கு தினமும் 50 ரூபாய் வீதம் மாதம் 1500 ரூபாய் உணவுப்படி வழங்கப்படுவதாக கூறுகின்றனர். ஒரு நாளைக்கு 50 ரூபாய் என்பதே மிக குறைவாக இருக்கையில் திமுக அரசு உண்மையில் 39 ரூபாய் மட்டுமே செலவிடுகிறது. உணவுப்படியை மாதம் 1500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்தும் முதல்வர் ஸ்டாலின் கண்டுகொள்ளவில்லை. பட்டியல் சமூக மக்கள் மேம்பாட்டுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியையும் ஆதி திராவிடர் பள்ளிகள், விடுதிகளை மேம்படுத்த செலவிடாமல் திமுக அரசு அந்த பணத்தை எல்லாம் ஆண்டுதோறும் திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடி மாணவர் விடுதி மேற்கூரை இடிந்து விழுந்து 5 மாணவிகள் காயமடைந்தனர். தமிழகம் முழுவதும் மாணவர் விடுதிகள் இத்தனை அவலநிலையில் இருக்க தனது விளம்பர ஆசைக்காக விடுதிகளின் பெயரை மாற்றி முதல்வர் ஸ்டாலின் விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்.
விளம்பரத்துக்காக செலவிடுவதில் 1% கூட மாணவர்கள் நலனுக்காக செலவிடவில்லை திமுக அரசு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கான 2023-2024 விளம்பர செலவு 1.65 கோடி ரூபாய். 2024-2025 ஆண்டு விளம்பர செலவு 11.48 கோடி ரூபாய். இந்த பெயர் மாற்ற விளம்பரத்திற்கு இன்னும் சில கோடிகளை கணக்கு காட்டலாமே தவிர இதனால் மாணவ மாணவியருக்கு எந்த பயனும் இல்லை என அண்ணாமலை கூறியுள்ளார். இருட்டிலும் இக்கட்டிலும் மாட்டி இருப்பது அவர்தான். துரைமுருகன் கிண்டல். தமிழகத்தில் இருள் சூழ்ந்திருப்பதாக கூறும் எடப்பாடி பழனிசாமி தான் இருட்டிலும் இக்கட்டிலும் மாட்டி இருப்பதாக நீர்வள அமைச்சர் துரைமுருகன் கூறினார். முல்லைப்பெரியாறுல தண்ணீர் திறந்து விட்டோம், கால்வாய்களை தூர்வாராதனால கடைமடை வரைக்கும் தண்ணீர் போலன்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. எல்லாத்தையும் ஒழியாச்சு. எதிர்கட்சி தலைவர்னா எங்களை பாராட்டிக்கிட்டாரு போது தகவலாம் போயாச்சு, போய் பார்க்க சொல்ல வர. அதே போல தமிழகம் இருண்ட இதுல மாட்டிட்டு இருக்கு. அதனால மக்களை வெளிச்சத்துக்கு மீட்டு எடுக்கணும்ட்டு இன்னைக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆளுங்கட்சி எதிர்த்து, அதாவது இருட்டுல மாட்டிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் இருட்டுல மாட்டிட்டு இருக்காங்க, அவங்கள வெளிச்சத்துக்கு இருட்டில் மாட்டிக்கொண்டிருப்பது இக்கட்டில் மாட்டிக்கொண்டிருப்பது ரெண்டும் அவர்கள். அஜித் குமார் லாக்அப் மரணம், போராட்டம் நடத்தும் தவேக, ஐகோர்ட் கிரீன் சிக்னல். சிவகங்கை மடப்புரம் கோயில் காவலாளி அஜித் குமார் தனிப்படை போலீசாரால் சமீபத்தில் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை அனைத்து எதிர்க்கட்சிகளும் கடுமையாக கண்டித்தன. அஜித் மரணத்திற்கு நீதி கேட்டும் இதுவரை நடந்துள்ள லாக்அப் மரணங்கள் தொடர்பாக அரசு வெள்ளையறிக்கை வெளியிட வலியுறுத்தியும் தவேக போராட்டம் அறிவித்தது. சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகே கடந்த 3ஆம் தேதி போராட்டம் நடக்கும் என்றும் கூறப்பட்டது. ஆனால் அன்றைய தினம் மைதானத்தில் ஆசிரியர் போராட்டம் நடப்பதால் போலீசார் அனுமதி மறுத்தனர். அதன் பிறகு ஜூலை 12ஆம் தேதி போராட்டம் நடத்த திட்டமிட்ட நிலையில் அதற்கும் போலீஸ் அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் சென்னையில் போராட்டம் நடத்த போலீஸ் அனுமதி அளிக்க உத்தரவிடக் கோரி தவேக ஐகோர்ட்டை நாடியது. தங்கள் மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முறையிட்ட நிலையில் நீதிபதி வேல்முருகன் மறுத்துவிட்டார். அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது தவேக போராட்டத்திற்கு அனுமதி வழங்கி ஐகோர்ட் உத்தரவிட்டது. ஐகோர்ட் உத்தரவிட்டதால் தவேகவினர் போராட்டத்திற்கு போலீசாரும் அனுமதி வழங்கியுள்ளனர். இதனால் திட்டமிட்டபடி வரும் 12ஆம் தேதி சென்னை சிவானந்தா சாலையில் தவேக சார்பில் போராட்டம் நடைபெறவுள்ளது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்திய தளவாடங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி. DRDO எனப்படும் ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில் டில்லியில் நடந்த நிகழ்ச்சியில் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசினார். உலக அளவில் ராணுவத்துறைக்கு செலவிடப்படும் தொகை பெருமளவு உயர்ந்துள்ளது. அனைத்து நாடுகளும் ராணுவத்தை பலப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன. முன் எப்போதும் இல்லாத வகையில் 2024ஆம் ஆண்டில் உலக நாடுகளின் ராணுவத்திற்கான செலவு $2.4 டிரில்லியன் உயர்ந்துள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு இந்திய ராணுவ தளவாடங்களுக்கான மார்க்கெட் சர்வதேச அரங்கில் பெருமளவு உயர்ந்துள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஆயுதங்கள் மீதான நம்பகத்தன்மை அதிகரித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது நம் வீரர்கள் அவர்களின் வீரத்தை மட்டுமல்ல, நம் ராணுவ தளவாட உற்பத்தி திறமையையும் சேர்த்து வெளிப்படுத்தினர். இதன் மூலம் நம் நாட்டில் தயாரிக்கப்படும் ராணுவ தளவாடங்களுக்கு சர்வதேச அளவில் மிகப்பெரிய வர்த்தக வாய்ப்பு காத்திருக்கிறது. இந்தியாவின் ராணுவ பட்ஜெட் உலகின் பல நாடுகளின் GDPயை விட பல மடங்கு அதிகம். இவ்வளவு பெரிய பட்ஜெட்டை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். மக்களின் கடின உழைப்பில் இருந்து பெறப்படும் வரிப்பணத்திலிருந்து ராணுவத்துக்கான பட்ஜெட் ஒதுக்கப்படும் நிலையில் அந்த பணத்தை நாம் சரியான வகையில் பயன்படுத்த வேண்டிய கடமை நமக்கு உள்ளது. இன்றைய நாளில் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்கும் நிதியை வெறும் செலவீனமாக பார்ப்பதில்லை. அது பொருளாதார முதலீடாகவும் பார்க்கப்படுகிறது. பொருளாதாரத்தை பல மடங்கு பெருக்கும் வழியாகவும் பார்க்கப்படுகிறது. ராணுவத்திற்கு தேவையான தளவாட உற்பத்தியில் நாம் மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளோம்.
இந்த துறையில் உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதுடன் வெளிநாடுகளுக்கான ஏற்றுமதியும் முன் எப்போதையும் விட அதிகரித்துள்ளது. ராணுவ தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி, இறக்குமதி உள்ளிட்டவற்றில் வெளிப்படை தன்மை கடைபிடிக்கப்படுகிறது. இது நமக்காக எல்லையில் பணியாற்றும் ராணுவ வீரர்களுக்கு புத்துணர்ச்சியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் என ராஜ்நாத் சிங் கூறினார். 2008 நவம்பர் 26ஆம் தேதி அட்டாக் நடந்தபோது மும்பையில் தான் இருந்தேன். தஹாவூர் ராணா பரபரப்பு வாக்குமூலம். 2008 நவம்பர் 26இல் மும்பையில் 10 லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் 166 அப்பாவிகள், 9 பயங்கரவாதிகள் இறந்தனர். இந்த சம்பவத்துக்கு மூளையாக செயல்பட்டவன் தஹாவூர் ஹுசைன் ராணா. அவனுக்கு இப்போது 64 வயதாகிறது. அமெரிக்காவில் இருந்த ராணாவை இந்தியாவிடம் ஒப்படைக்க மத்திய அரசு தொடர்ந்து கோரி வந்தது. நீண்ட நெடிய சட்ட நடவடிக்கைகளுக்கு பிறகு கடந்த ஏப்ரலில் ராணாவை NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இந்தியா கொண்டு வந்தனர். தற்போது சிறையில் உள்ள அவனிடம் NIA மற்றும் மும்பை கிரைம் போலீஸ் அதிகாரிகள் மும்பை தாக்குதல் சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர். அவர்களுடைய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அது குறித்த விவரம் வருமாறு. தஹாவூர் ராணா பாகிஸ்தானில் பிறந்து வளர்ந்தவர். டாக்டராகி பாகிஸ்தான் இராணுவத்தில் பணிபுரிந்தார். அவர் மனைவியும் ஒரு டாக்டர். இருவரும் 1997இல் கனடா சென்றனர். கனடாவில் குடியுரிமை பெற்றனர். பிறகு சிகாகோவில் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் இமிகிரேஷன் சர்வீசஸ் எனும் புலம்பெயர் சேவை நிறுவனத்தை ராணா தொடங்கினார். அதன் கிளை நிறுவனத்தை மும்பையில் அமைத்தார். பாகிஸ்தான் இராணுவத்திலிருந்து விலகினாலும் அதனுடனும் ISI உளவு அமைப்புடனும் தொடர்பில் இருந்தார். 2008இல் மும்பையில் தாக்குதல் நடத்துவதற்கு ராணாவுடன் சேர்ந்து செயல்பட்டவன் டேவிட் கோல்மன் ஹெட்லி. அமெரிக்காவைச் சேர்ந்த இவனும் பாகிஸ்தானில் பிறந்தவன்தான். ராணாவின் பள்ளி தோழனும் கூட. இருவரும் சேர்ந்து மும்பை தாக்குதலை திட்டமிட்டனர். அதற்கு ராணா தொடங்கிய நிறுவனத்தின் மும்பை கிளை அலுவலகத்தை பயன்படுத்தி கொண்டனர். 2008இல் மும்பையில் தாக்குதல் நடத்துவதற்காக ராணா 2005 முதலே திட்டமிட்டு வந்துள்ளான். லஷ்கர் இ தொய்பா, ஹர்கத் உல் ஜிஹாத் இஸ்லாமி ஆகிய பயங்கரவாத அமைப்புகளுடன் சேர்ந்து தாக்குதலை திட்டமிட்டான். மும்பை தாக்குதல் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன் ராணா மும்பை, டெல்லி, ஆக்ரா, கொச்சி முதலான நகரங்களுக்கு தன் மனைவியுடன் பயணம் செய்துள்ளான். ஹெட்லியுடனும் தொடர்பில் இருந்திருக்கிறான். அவன் இந்தியா வருவதற்கும் மும்பை ரயில் நிலையம், தாஜ் ஹோட்டல் முதலிய இடங்களை நோட்டமிடுவதற்கும் ராணா உதவி செய்திருக்கிறான். பாகிஸ்தானின் நம்பகமான ஏஜென்ட்டாக ராணா செயல்பட்டதை NIA விசாரணையில் ஒப்புக்கொண்டான். 2003, 2004இல் லஷ்கர் இ தொய்பா பயிற்சி முகாம்களில் பங்கேற்றேன். மும்பை தாக்குதல் நடந்தபோது அந்த நகரத்தில் தான் இருந்தேன் எனவும் ராணா வாக்குமூலம் அளித்துள்ளான். மும்பை பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் பாகிஸ்தான் இராணுவமும் ISI உளவு அமைப்பும் உதவின என்றும் ராணா விசாரணையின் போது ஒப்புக்கொண்டிருக்கிறான் என அதிகாரிகள் கூறினர். பள்ளி கல்லூரி மாணவிகள் பிள்ளை பெற்றால் 1 லட்சம் ரூபாய். ரஷ்யா அதிரடி திட்டம். உலகம் முழுக்க எதிர்ப்பு. ரஷ்யாவில் மக்கள் தொகை கடந்த 25 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேகமாக குறைந்து வருகிறது. உக்ரைனுடனான போரில் சுமார் 2,50,000 ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். பல இளைஞர்கள் போர் சூழலை காட்டி வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்கின்றனர். நிலையான மக்கள் தொகைக்கு ஒரு பெண் சராசரியாக 2.1 குழந்தை பெற வேண்டும் என ரஷ்ய அரசு எதிர்பார்க்கிறது. ஆனால் 2023 வரை ஒரு பெண் சராசரியாக 1.41 குழந்தை மட்டுமே பெற்றெடுக்கிறார். இதனால் மக்கள் தொகை சரிய தொடங்கியுள்ளது. அதை சரி செய்ய அரசு புதிய முயற்சியை எடுத்துள்ளது. சட்டப்படி குழந்தை பெற தகுதியான வயதை அடைந்த பள்ளி கல்லூரி மாணவிகள் குழந்தை பெற ஒப்புக்கொண்டால் ஒரு குழந்தைக்கு தலா 90,000 ரூபாய் வழங்குவதாக ரஷ்ய அரசு அறிவித்தது. கடந்த மார்ச்சில் சோதனை முயற்சியாக 10 மாகாணங்களில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ரஷ்யாவின் இந்த திட்டத்துக்கு அந்த நாட்டைச் சேர்ந்த 40% பேர் எதிர்ப்பும் 43% பேர் ஆதரவும் தெரிவிக்கின்றனர். 10 பருவ வயதுடையவர்களை பிள்ளை பெற ஊக்குவிக்கும் ரஷ்யாவின் முயற்சி உலகம் முழுவதிலிருந்தும் கடும் விமர்சனங்களை சம்பாதித்து வருகிறது. குழந்தை பெற ஊக்குவிக்கும் திட்டம் தவிர மக்கள் தொகையை அதிகரிக்க ரஷ்ய அரசு மேலும் சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. ரஷ்யாவில் குழந்தை இல்லாத வாழ்க்கை முறையை சிலர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். அதை தடை செய்வதற்கான மசோதாவை அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அத்துடன் 10 அல்லது அதற்கும் அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் தாய்மார்களுக்கு மதர் ஹீரோயின் விருதுடன் 10 லட்சம் ரூபாய் பணம் வழங்குகிறது.